Okay, guys, India versus England second test at Edgbaston. ஹிஸ்டாரிக்கல் வின் பண்ண போறானுங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். செகண்ட் டேலயே எதுவும் பவுலர்ஸ் எதுவும் கவுத்துற மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். மாசா எப்படியோ ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிட்டானுங்க எட்ஜ்பாஸ்டன்ல. செமையான மேட்ச் இது. ரெண்டு டெஸ்ட் மேட்சுமே பெர்ஃபெக்ட்டா 5th டே வரை போய் முடிக்கிறது வந்துட்டு உண்மையிலே மனசுக்கு நிம்மதியா இருக்குது. அது மட்டும் இல்ல, ஹாரி ப்ரூக் வந்துட்டு எந்த டார்கெட் இருந்தாலும் அடிப்பாராம, எந்த டார்கெட் இருந்தாலும் நாங்க நின்ன இடத்துல இருந்தே அடிப்போம் அப்படின்னாரு. எது கையடிக்க போறியா? ஒரு மண்ணை இன்னைக்கு போடுங்களேன் இவனுங்களால. பேஸ் பாலும் ஒர்க் அவுட் ஆகல, எந்த பாலும் ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு வந்துட்டு 600 ரன் டார்கெட் வச்சானுங்க. இந்தாப்பா என்ன எந்த டோட்டலா இருந்தாலும் அடிப்பீங்களாம, இந்தாங்க 600 ரன் டார்கெட் அடிங்க பார்ப்போம் ஒரு நாள் அப்படின்னு. அவனுக்கு ஈகோ கிளாஷ் ஆகி போய் அடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி விளையாண்டு, பட் ஆகாஷ் தீப் மாஸ் காட்டிட்டான். 10 விக்கெட். எங்க வந்துட்டு நான் வந்து ஹர்ஷ்தீப் கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆகாஷ் தீப் வந்துட்டு கேமே மாத்திட்டான். ரூட் எல்லாம் மண்ணை கவ வைத்து விட்டான். எப்படி ரூட் வந்துட்டு நம்மளை வந்து அட்டாக் பண்ணணும் 2021ல வந்துட்டு ரூட் வந்துட்டு டெஸ்ட் மேட்ச்ல பயங்கரமா ஆடுவான். அவன் நம்மளோட மேன் ஆஃப் த சீரிஸ் அவன் தான் வாங்குவான். ஆனா இந்த வாட்டி ரூட் வந்து மண்ணை கவ வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த அளவு பவுலிங் சூப்பரா போட்டானுங்க. ஃபர்ஸ்ட் சிராஜ் தூக்குனா, சிராஜ் ஒரு 6 விக்கெட் ஹால் செமையா போட்டான் சிராஜ். அதாவது சிராஜ் வந்துட்டு பும்ரா இருக்கும் போது வந்துட்டு ஃப்ரீயா போடுற மாதிரி தெரியுது. எல்லா பவுலருமே எனக்கு தெரிஞ்சு பும்ரா இருக்கும்போது பும்ரா பாத்துக்கிடும் அப்படின்னு ஃப்ரீயா போடுற மாதிரி தெரியுது. அதே இது பும்ரா இல்லைன்னா சிராஜ் வந்துட்டு வெறித்தனமா போடுறான்ப்பா. இதே இது பும்ரா இருந்தா வி ஒன்லி பிலீவ் இன் ஜெஸ்ஸி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான் நைஸா. அதே இது பும்ரா இல்லைன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம தான் சீனியர், நம்ம தான் ஒழுங்கா போடணும் அப்படின்ற மாதிரி போட்டான்ப்பா. செமையா போட்டான். ஆகாஷ் தீப்லாம் லாஸ்ட் நான்லாம் காலையில மழை பெஞ்ச உடனே செம காண்டாயிட்டேன் கைஸ். மழை பெஞ்சு தண்ணி ஓடுறத பார்த்தோன்னா ஐயோ மேட்ச் முடிஞ்சு போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை எப்படியோ மழை பெஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கான்பிடன்ட் பூஸ்ட் பண்ணி விட்டானுங்க. அதுக்கப்புறம் சுமன் கில் வந்துட்டு பேட்டிங்க சொல்றேன் சூப்பரா விளையாண்டா சுமன் கில். ஒரு 250 பிளஸ், இன்னொரு ஒரு 150 பிளஸ். ஏதோ T20 மேட்ச் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். நிறைய பேர் வந்துட்டு இந்த இன்னிங்ஸை வச்சுட்டு விராட் கோலியோட 2014 ஆஸ்திரேலியன் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட இது பெட்டர் அப்படின்னு. ரெண்டுமே நல்ல இன்னிங்ஸ் தான். அது வேற டைம் லைன், இது வேற டைம் லைன். ரெண்டு இதையும் குழப்பிக்காதீங்க. ஓகே, இது ஒரு பக்கா ஹைவே பிச்சு. நான் வந்து விராட் கோலி ஃபேன் அதனால முட்டு கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லல. சுமன் கில் சூப்பரா விளையாண்டா. ரெண்டையும் வந்து எப்படி சொல்றது, கம்பேர் பண்ணி அதை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். அந்த டைம்ல விராட் கோலி வந்து ஆஸ்திரேலியன் அது ரொம்ப டஃப்பான பிச்சு. புஜாரா, முரளி விஜய் அந்த மாதிரி முரளி விஜய் எல்லாம் விளையாடுற டைம்லாம் பிச்செல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும். அந்த பிச்சில் வந்துட்டு விராட் கோலி செஞ்சுரி அடிக்கிறது வேற. பட் இதுவும் ரொம்ப கஷ்டம் தான். ஒரு கேப்டனா இருந்துட்டு ஒரு 250 பிளஸ் அடிச்சுட்டு இன்னொரு ஒரு 150 அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ஆடினதை பாருங்களேன். உட்காந்து ஏதோ அசால்ட்டா ஏதோ ஐபிஎல் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. உட்காந்து 6 அடிச்சுட்டு இருக்காங்க. உட்காந்து இவனுங்க தான் பேஸ் பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு ஆர்ச்சர் உள்ள கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லார்ட்ஸ்ல கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா பவுலிங்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணும். பவுலிங்ல என்ன பாடாது. இதனாலதான் விராட் கோலி இன்னும் போயிருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டைம் மிச்சல் ஜான்சன் அந்த மாதிரி டேஞ்சரஸான பவுலிங் லைனை போட விராட் கோலி வந்து மாஸ் காமிச்சிட்டு இருந்தான். பட் இந்த பவுலிங் லைனம் கொஞ்சம் சொத்த பவுலிங் லைனம் தான். அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பா பவுலிங்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தே ஆகணும் இங்கிலாந்து வந்துட்டு. ஏன்னா எதுக்கு ஷோயப் பஷீரை பிடிச்சி கெட்டி பிடிச்சிட்டு இருக்கான்னு தெரியலப்பா இந்த பென் ஸ்டோக்ஸ். ஷோயப் பஷீர் மேல எதுவும் இருக்கா? என்ன இருக்கு ஷோயப் பஷீர் மேல? பென் ஸ்டோக்ஸ்ட கேட்டு அவனுக்கு என்ன ஷோயப் பஷீர்ட்ட எதிர்பார்க்கறீங்க? இப்ப போடுறான் ரன்னு அத்தனை ஓவர் அவன் தான் போட்டிருக்கான். வேற வழியே இல்லை. அவனுங்களே என்ன பண்ணுவானுங்க, விக்கெட் வரணும்னு சொல்லிட்டு போட்டுதான் ஆகணும். பட் ரிஷப் பண்ட் சரி, ரிஷப் பண்ட் வந்தாலே ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குதுப்பா. நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூலே நான் சொன்னேன் கிரிக்கெட் வந்து சாகாது அப்படின்னு. அஸ்வின் சொன்ன பாயிண்டே நான் திருப்பி சொல்றேன், கிரிக்கெட் வந்து எப்பவுமே சாவாதுன்னு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா விராட் கோலி இல்லாட்டி யாருமே பார்க்க வர மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆஸ் அ விராட் கோலி ஃபேனா எனக்கு விராட் கோலி இல்லாம டெஸ்ட் பாக்குறது வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் பாக்குறது. பட் நான் என்ன சொன்னேன், ஃபேன்ஸ் வந்து கிரிக்கெட் வந்து அழியாது. ஃபேன்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. பாத்தீங்கல்ல கிரௌடு, 2 டெஸ்ட் மேட்சும் நல்ல கிரௌட் இருந்துச்சு. இவனுங்க சும்மா எம்டி ஸ்டேடியம் மட்டும் போட்டோ எடுத்து போட்டுட்டு யாருமே வரல, விராட் கோலி ரோக்கோ இல்லாம கிரிக்கெட்டே கிடையாது அப்படிலாம் ஊம்பிட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் கிடையாது. கிரிக்கெட்லாம் சாவே சாவாது, கடைசி வரை இருக்கும். இவன் போனா இன்னொருத்தன், அவன் போனா இன்னொருத்தன் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அதனால நல்ல வேலை 2 டெஸ்ட் மேட்சும் 5th டே வரை போச்சு. இதுதான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்கணும். 2 டெஸ்ட் மேட்சும் சூப்பரா இருந்துச்சு. 5 டே வரை போச்சு. இந்த பார்டர் கவாஸ்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாள், 3.5 நாள், 2.5 நாள் இதெல்லாம் ஒரு டெஸ்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம பசங்க யங் பாய்ஸ் வந்துட்டு போய் ஜெயிச்சிருக்கானுங்க. நிறைய ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம தான் ஃபர்ஸ்ட் மேட்சும் ஜெயிச்சிருக்கணும். மெயினான ரீசன் நம்ம தோத்ததுக்கு என்னன்னா கேட்ச் தான். அந்த கேட்ச் லூசு தனமா 9, 7, 8 கேட்ச் விட்டோம்னா அப்புறம் கன்ஃபார்ம் நம்ம தோக்குறதுக்கு
பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 1-1 அப்படின்னு நம்ம லார்ட்ஸுக்கு போறோம். அது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். இப்பதான் வந்துட்டு எப்படியாவது லார்ட்ஸ்ல ஜெயிச்சிடணும், நம்ம கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் ஓரம் வச்சிடலாம். பிரசித் கிருஷ்ணா ஐயா, பிரசித் கிருஷ்ணா இன்ட்ரெஸ்ட் இல்லையா, வேண்டாம் விட்டுருங்க. ரொம்ப சலிச்சுக்கிறான்ப்பா பிரசித் கிருஷ்ணா வந்துட்டு. ஐபிஎல்ல 4 ஓவர் ஒரு மேட்சுக்கு போடுவானா, இப்போ 20 ஓவர் அப்படிலாம் போடணும்னு ரொம்ப கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன். ரொம்ப லத்தாஜிக்கலா போட்டுட்டு இருக்கான், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். லத்தாஜிக்கலா அவன் பாட்டுக்கு போட்டுட்டு இருக்கான். கன்ஃபார்ம் பிரசித் கிருஷ்ணா வெளியே வச்சுட்டு பும்ரா கொண்டு வந்துறாங்க. பவுலிங் செம்ம ஸ்ட்ராங் ஆயிரும் guys. என்ன பும்ரா இருந்தாலும் சரி, சிராஜும் ஆகாஷ் தீப்பும் நல்லா போடணும், எனக்கு அதான் வேணும். பும்ரா இருக்கும்போது ரொம்ப லூஸா போடுற மாதிரி இருக்குது, எல்லாம் போடுறா பும்ரா பாத்துக்கிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ தேர்ட் டெஸ்ட்ல கன்ஃபார்ம் பும்ரா வந்துருவான். பும்ரா, ஆகாஷ் தீப், நம்ம பையன் சிராஜ், இவங்க எல்லாருமே பாத்துக்கிடுவாங்கன்னு தோணுது. ஒரே ஒரு ஆள் மேலதான் டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு நம்ம கருண் நாயர். அதாவது கருண் நாயரை பார்த்தாலே ரோஹித் சர்மா வைப் தான் எனக்கு வருது. அவனோட ஸ்டான்ஸும் சரி, அவனோட ஃபேஸும் சரி, எல்லாமே அப்படிதான் இருக்குது. கருண் நாயர் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு புரியல. இன்னொரு சைடு என்னன்னா நிதிஷ்குமார் ரெட்டி. நான் சொல்லிட்டேன் நான் என்ன பண்ண போறேன், நான் இப்ப என்ன திருப்பி சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பார்டர் கவாஸ்கர்ல அந்த செஞ்சுரி போட்டதுக்கு அப்புறம் அவன் ஃபார்ம் அவுட் ஆயிட்டான். அதுல இருந்து அவன் மோட்டிவேஷனை லூஸ் பண்ணிட்டான். எப்ப வந்துட்டு அவன் செஞ்சுரி போட்டானோ, அவர் அப்பா வந்துட்டு சுனில் கவாஸ்கர் காலை தொட்டு கும்பிட்டு ஐயா அரே ஐயரா பேட்டா அப்படின்லாம் என்னமோ சொன்னாரோ, அதோட மோட்டிவேஷன் போச்சு. அதுல இருந்து ஒழுங்கா இல்ல. 2 மேட்ச் 1 ரன் அடிச்சிருக்கான். பாப்போம் தேர்ட் மேட்ச் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சாய் சுதர்ஷன் எடுத்துட்டு வர போறாங்களா? கருண் நாயர் ஆடுற ஷார்ட்ஸ் எல்லாம் நல்ல ஷார்ட்ஸா தான் இருக்குது, ஸ்டே பண்ணணும், அதுதான் வேணும். கருண் நாயர்கிட்ட வந்துட்டு அதான், இல்லாட்டா கருண் நாயர் வந்துட்டு ஒரு 1 ஹிட் ஒன்றாவே போயிருவான். அப்ப திடீர்னு ஒரு லக்கி மேட்ச் ஒரு நாள் தான், எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கும் அமையிறது அதானே. திடீர்னு ஏதோ ஒரு மேட்ச்ல ஷைன் ஆவான், காணாம போயிடுவான். அதே மாதிரி கருண் நாயர் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமா கருண் நாயரை நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்கானுங்க. டியர் கிரிக்கெட் ப்ளீஸ் கிவ் மீ 1 more சான்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க கருண் நாயரை. ஸோ பாப்போம் என்ன பண்ண போறானுங்க. தேர்ட் மேட்ச் வந்துட்டு கருண் நாயரே கொண்டு வர போறாங்களா, இல்ல சாய் சுதர்ஷன் எடுத்துட்டு வர போறானுங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா சாய் சுதர்ஷனுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுத்தாங்க. கருண் நாயருக்கு எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு தோணுது கருண் நாயருக்கு. நான் அப்படிதான் சொல்லுவேன். லார்ட்ஸ்ல அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அதுல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாட்டி வேணா வெளியே வைக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு இது. ஏன்னா எனக்கு ஏதோ பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி தெரியுது கருண் நாயர்கிட்ட. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அப்படின்ற போது நம்ம அவ்வளவு சீக்கிரமா அடிச்சு வெளியே தள்ளிட முடியாது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். மற்றபடி KL ராகுலா இருக்கட்டும், நம்ம பசங்க எல்லாருமே ஓரளவு நல்லாவே பண்ணாங்க. KL ராகுலும் சூப்பரா விளாண்டான். பட் அவனுக்கு போட்ட பால் டங்கு போடுவான் பாருங்க, ஒரு பால் மொம்மாளுக்கு வேற லெவல்ல இருக்கும். எவனை வெளியே வச்சுட்டு கொண்டு வர போறானுங்க ஆர்ச்சர் அப்படின்றதான் பயங்கரமா இருக்க போகுது. லார்ட்ஸ்ல வந்து 2019 ஆர்ச்சர் என்ன சம்பவம் பண்ணான்னு எல்லாருக்குமே தெரியும். போட்டு அட்டி கொலை பண்ணிட்டு இருந்தான், பவுலிங் போடல, கொலை பண்ணிட்டு இருந்தான் டைரக்டா உள்ள வந்து. அந்த மாதிரி தான் பவுலிங் போட்டுட்டு இருந்தான் ஆர்ச்சர் வந்துட்டு. சோ என்ன நடக்க போகுது அப்படிலாம் தெரியல. ஆர்ச்சர் வந்துட்டு கார்ஸை வெளியே எடுத்துட்டு ஆர்ச்சர் உள்ள கொண்டு வருவானுங்களா, இல்ல பஷீர் நான் என்ன கேட்டீங்கன்னா, பஷீரை தூக்கி தயவு செய்து வெளியே வச்சிருங்க. பஷீரை தூக்கி வெளியே வச்சுட்டு ஆர்ச்சர் உள்ள கொண்டு வந்துருங்க, அதுதான் ஈஸியா இருக்க போகுது. ஸ்பின் பவுலர் வச்சு போடணுமா, ஜோ ரூட்டை வச்சு போடுங்க, ஜோ ரூட்டை வச்சு பவுலிங் போடுங்க. இல்ல ஹாரி புரூக் வச்சு ஒரு 2 ஓவர் ஓட்டி விடுங்க போதும். ஸ்லோ பவுலிங் போடுவான் ஹாரி புரூக், அவனை வச்சு ஓட்டி விடுங்க. மீடியம் பேஸ் போடுவான் ஹாரி புரூக், அவனை வச்சு ஓட்டி விடுங்க. தேவையில்லாம இந்த பஷீரை கொண்டு எதுக்குதான் பஷீரை பிடிச்சி ஊம்பிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. எதுக்குடா வந்தா வரலன்றான், அவனை தூக்கி வெளியே வைங்க. பிச்சு வேற எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்ப நடந்த 2 மேட்ச் தான் ஹைவே பிச்சு, ரோடு பிச்சுமா இதுக்கு போட்டு அட்டி T20 விளையாண்டுட்டு இருக்கானுங்க உட்காந்துட்டு. லார்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. பட் நல்ல வேலை இன்னைக்கு மழை வந்து ஸ்டாப் ஆயிட்டு. ஆக்சுவலா நான் இன்னைக்கு டிவியை போட்டு நெஞ்சு வெடிச்சுட்டு எனக்கு ஒரு செகண்ட் கடைசி வரை எட்ஜ்பாஸ்டன்ல ஜெயிக்கவே மாட்டோமாடா அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. அதுக்கப்புறம் எப்படியே மழை நின்னதுக்கு அப்புறம் அப்பாடா இனிமேல் மழையே வரக்கூடாதுப்பா, சீக்கிரம் விக்கெட் எடுங்கடா, பேசாதீங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பசங்க எப்படியே விக்கெட் எடுத்துறாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. எனக்கு என்ன தெரியுமா சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு, நான் ஆக்சுவலா என்ன நினைச்சேன்னா, அது 4th டே அப்போ சுமன் கில் வந்துட்டு ஒரு 450 வந்தோடனே டிக்ளேர் பண்ணிடுவான், ஏன்னா விக்கெட் எடுக்க டைம் வேணும்ல அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தான். நான் அப்படிதான் நினைச்சிருந்தேன், அப்படிதான் டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் 600 ரன் அடிச்சுட்டு அது ஒரு மாதிரி கூதி எதுப்பா இருந்தேன். இந்த 600 ரன் இதை சேஸ் பண்றா பாப்பாடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சப்புன்னு சாணி எடுத்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிட்டு பென் ஸ்டோக்ஸ்க்கும் ஹாரி புரூக்கும். என்னத்தான் பண்ணுவானுங்க இவனுங்க. அதுவும் இல்லாம இவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ வேற இருக்கு. பிரெண்டன் மெக்கலம் பத்தி நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். பிரெண்டன் மெக்கலமுக்கு ஒரு பெரிய ஈகோ இருக்குன்னு. நம்மளால 3 பால் டாட் பால் வைக்க முடியாது. 3 பால் டாட் பால் வச்சா 4வது பால் 6 அடிச்சே ஆகணும் அப்படின்றது பிரெண்டன் மெக்கலமுடைய பேட்டிங் கணக்கு. அதே மாதிரி தான் பிரெண்டன் மெக்கலம் 600 ரன் நாங்க சேஸ் பண்ணியே தீர்வோம் சார் அப்படின்ற மாதிரி போயிருப்பாரு தலைவர். பட் அதெல்லாம் வேலைக்கு ஆகல. நம்ம பவுலிங் கன் மாதிரி இருந்துச்சு. பும்ரா இல்ல அப்படின்றதுனால 2 பவுலரும் சூப்பரா போட்டானுங்க. சிராஜும் சரி, வேற ஆகாஷ் தீபும் சரி, 2 பேரும் அப்படியே மேட்சை கொண்டு போயிட்டாங்க. அண்டர் ரேட்டடான பெர்ஃபார்மன்ஸ் யாரு கொடுத்தாங்கன்னா ஜடேஜா தான்.
அண்டர்ரேட்டடான பெர்ஃபார்மன்ஸ். ஆனா என்ன ரொம்ப பார்க்கும் போது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஜடேஜா வந்துட்டு ரொம்ப டிஃபென்சிவா ஆடுற மாதிரி இருக்கு. ஆஸ் அ பேட்ஸ்மேனா நான் வந்து ஓப்பனா ஒத்துக்கிறேன். டெஸ்ட் கிரிக்கெட்ல இப்போதைக்கு கரண்ட்ல வந்துட்டு எனக்கு ஒரு 2 பேட்ஸ்மேன் ஆடுறது பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்டா ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்னு ஜடேஜா, இன்னொன்னு அலெக்ஸ் கேரி. ஏன்னே தெரியல, இவங்க 2 பேரும் பேட்டிங் பிடிக்கும் போது மட்டும் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஐயோ சீக்கிரம் அவுட் ஆகுங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னே தெரியல. ஜடேஜா பட் ரொம்ப சேவ் பண்ணது இந்த 2 இன்னிங்ஸ்லயும் சரி, ஒரு 2 ஹாஃப் செஞ்சுரி போட்டு சூப்பரா வந்தா. ஒரு இது செஞ்சுரி மிஸ் ஆயிருச்சு. பட் சுமன் கில் தான் ஹைலைட். கேப்டனாவும் சுமன் கில் நல்லா பண்ணியிருக்கான். தயவு செய்து 2 பேரையும் கம்பேர் பண்ணாதீங்க. சுமன் கில் பிரின்ஸாவே இருந்துட்டு போட்டோம், விராட் கோலி கிங்காவே இருந்துட்டு போட்டோம், சச்சின் காடாவே இருந்துட்டு போட்டோம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தேவையில்லாம வந்துட்டு பிரின்ஸ் கிங்குக்கு போவற, அங்க இருந்து குயினுக்கு போவற, என்ன செஸ் ஆட விளையாண்டுட்டு இருக்கீங்க. பிரின்ஸுக்கு அந்த சுமன் கில்லுக்கு அந்த பிரின்ஸ் அப்படின்ற பேர் வந்து நல்லா சூட்டபுளா இருக்கு. அதோட விடுங்கடா. அங்க இருந்து பிஷப்புக்கு போவாரா, யானைக்கு போவாரா, கோட்டைக்கு போவாரான்றானுங்க கொட்டா பயிலுங்க. சூத்த மூடுங்கடா. அவனுக்கு பிரின்ஸ்ன்ற பேர் நல்லா இருக்குல்ல, அதையும் வச்சுக்கிட்டு ஏன்டா இன்னொரு பட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, இந்த சினிமாக்காரனுக்கு தான் அப்படி பைத்தியக்காரனுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்களே சொல்லிக்கிடுவானுங்க, இன்னையில இருந்து ஒரு பேர் இது என்னது ஆஸ்கார் கொடுத்தாங்களோ, இன்னையில இருந்து ஒரு பேரை மாத்தி வச்சுக்கோங்கன்னு. படமே நல்ல படம் எடுக்க மாட்டானுங்க இவனுங்க, ஜோக்கர் பசங்க உட்காந்துட்டு. இதுல பிலிம் வேற. ஓகே, ஸோ இப்போ நான் கிரிக்கெட்டுக்கு வரேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நைட்டு இன்னொரு ஒரு சம்பவம் வேற நடந்துச்சு. எத்தனை பேர் இப்போ ஹைலைட்ஸ் பாத்தீங்களா என்னன்னு தெரியல. ஃபேன் கோட்ல சவுத் ஆப்பிரிக்கால முல்லர் வந்துட்டு 264 அடிச்சிட்டான். 264 அடிச்சிட்டான். 300 அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்டெம்ஸ் வச்சு முடிச்சிட்டானுங்க. நாளைக்கு பார்ப்போம். ஜிம்பாப்வேக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே வந்துட்டு சம சாத்தி எடுத்துட்டான். முல்லர் வந்துட்டு ஒரு 147 கிட்ட அடிச்சிட்டான். இப்போ செகண்ட் டெஸ்ட்ல அவன் தான் கேப்டனா போட்டிருக்காங்க. முல்லர் தான் கேப்டன். 264 அடிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு 300 போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஜிம்பாப்வே வந்துட்டு ரொம்ப ஒஸ்டா தான் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஜிம்பாப்வே ஒன்றும் பெரிய டீம் இல்ல. ஸோ பாப்போம் முல்லர் வந்துட்டு 300 போடுறானா என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா, அது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. 2 பேரும் 1-1 ஓடிஐல இருக்கானுங்க. தேர்ட் ஓடிஐல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். டெஸ்ட் ஏற்கனவே தோத்துட்டானுங்க பங்களாதேஷ். ஜெயிக்க வேண்டியது. சாண்டோஸ் வந்து ரிட்டையர் ஆயிட்டா. எதிர்பார்த்ததான். சாண்டோஸ் இஸ் அ பேட் கேப்டன். அதான் உண்மை. நல்ல பேட்ஸ்மேனா இருந்தாலும் பேடான கேப்டன் அவன் தான். சும்மா யார் ரிவ்யூ கேட்டாலும் கொடுத்துட்றான். அப்புறம் எப்படி கேப்டனா வச்சிருப்பானுங்களா அவன டீம்ல? பெரிய தீட்டு இருக்கான். ஸோ அதனால கேப்டனை தூக்கி மேரியாசன் மிராசா போட்டானுங்க. கரெக்டான ஆளுதான் எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு அவன் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கான். இன்னொரு டீம் அப்பா, இவனுங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கடுப்பாகுது. வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஆஸ்திரேலியா. எப்பா என்னதான்ப்பா அவங்க பிரச்சனை? மறுபடியும் தோத்துட்டானுங்க கைஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல. இப்போ நீங்க இந்த மேட்ச், இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க பாத்துட்டீங்கன்னா இப்பவே தோத்துட்டானுங்க. இந்த வீடியோ எடுக்கும் போது நான் பார்த்தாச்சு, தோத்தாச்சு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு பவுலர்ஸை வந்துட்டு உங்களுடைய டீமுடைய பவுலரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு 2 காரணம் என்னன்னா, ஒரு கம்மி டோட்டல் அடிக்க முடியாம இருக்கிறது, ஒரு ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்ற சிச்சுவேஷனை வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் அடிக்க முடியாம ஆல் அவுட் ஆறது வந்துட்டு நீங்க பவுலருக்கு கொடுக்கறத டிஸ்ரெஸ்பெக்ட். இன்னொரு டிஸ்ரெஸ்பெக்ட் என்னன்னா கேட்சை விடுறது. ஒரு பவுலர்ஸ் கஷ்டப்பட்டு கேட்சை வந்துட்டு உனக்கு கொடுத்தனா அந்த கேட்சை வந்துட்டு விடுறது, இதுதான் பெரிய டிஸ்ரெஸ்பெக்ட். ஷமாய் ஜோசப்லாம் என்னமா போட்டுட்டு இருக்கான். அபிஷியல் ஃபாதர் ஆயிட்டு இருக்கான் ஆஸ்திரேலியாவுக்கு. பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரெண்டுமே நல்லா போடுறான். பேட்ஸ்மேன் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கான் கைஸ். பேட்ஸ்மேன் மாதிரி பிடிச்சிருக்கான். நீங்க ஹைலைட்ஸ் பாக்குறீங்களா என்ன தெரியல, பேட்ஸ்மேன் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கான். ஹெல்மெட்டை கழட்டு அவன் பாட்டுக்கு அடிக்கிறான். நேத்தன் லைன் பாலால 6 விடுறான். ஹேசல்வுட் பாலால 6 விட்டுட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. ஆனா இவங்க பேட்ஸ்மேன் வந்து கவுத்து விட்டுறானுங்க, கேட்சை விட்டுறானுங்க. ஆனா நிறைய அம்பையர் திருட்டுத்தனம் பண்றானுங்க ஆஸ்திரேலியா ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி. ஏன்னா இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தோத்துட்டானுங்கல்ல, ஆஸ்திரேலியானோட மவுஸ் இறங்கிடக்கூடாது அப்படின்னு நிறைய இதெல்லாம் இப்படிலாம் கிரிக்கெட் கூடாதுங்கடா. சில இதெல்லாம் வந்துட்டு கேட்சே இல்லை, அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்க்கணும். இப்படிலாம் பார்த்தோன்னா கான்ட்ரவர்சியா இருக்கு. இதே பழைய வெஸ்ட் இண்டீஸ் டீமா இருந்துச்சுன்னு வைங்களேன், டேரன் சாமிகிட்ட மட்டும். இப்ப டேரன் சாமி கோச்சா இருக்கான். டேரன் சாமி, பொலார்டு, கெயிலு, மார்லன் சாமுவேல், இவங்க இந்த மாதிரி கும்பலோட நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நகரவே மாட்டானுங்க. உம்மால எப்படா நீ அவுட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இவனுங்க சும்மா கடமைக்கு வந்தமா, ஜெயிச்சமா, போனமா. இவனுங்க லீக் மேட்ச் லேண்டு, இவனுங்க மென்டாலிட்டியே வீக் ஆயிட்டு guys. எல்லா டீமுமே லீக் மேட்ச் லேண்டு எப்படி ஆயிடுச்சுன்னா, காசு அதுல தானே நமக்கு அதிகமா வருது, இதுல லேண்ட் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டு. அப்புறம் ஏன்டா அவங்க பவுலர் கஷ்டப்பட்டு பவுலிங் போடுறானுங்களா? எனக்கெல்லாம் வந்துட்டு ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஆஸ்திரேலியாவை எதுவும் சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியன்ஸ் சூப்பரா விளையாண்டானுங்க. பேட் கமிங்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டன்னிங் கேட்ச் பிடிச்சான். செமையான கேட்ச் எல்லாம் பிடிச்சான் பேட் கமிங்ஸ். அலெக்ஸ் கேரி வழக்கம் போல எல்லா மேட்ச் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ பீட மாதிரி வந்து காப்பாத்திடுறாங்க. நானும் அவுட் ஆவான் பாக்குறேன், அவுட்டே ஆக மாட்டேங்கிறான்.
அது மட்டும் இல்ல டிஎன்பிஎல்ல வந்துட்டு இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அந்த டீம் தெரியலையே, அதுவும் கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு இருந்தேன். யாரு டீம் அது, சாய் கிஷோர் டீம் நினைக்கிறேன், ஜெயிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் பார்க்கும்போது விக்கெட்லாம் வந்துட்டு, ஏன்னா நான் ஒரு சைடு மாறி மாறி பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து பார்டர் கவாஸ்கர் இது நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இதையும் பார்த்துட்டு இருந்தேன். அங்க திண்டுக்கல் டிராகன்ஸை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அஸ்வின் போல்ட் ஆனார் பாத்தீங்களா, அந்த போல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த பேக் டு இதுக்கு வந்தாச்சு. ஓகே ரைட்டு, சரி இதுக்கு மேல அவங்க ஜெயிக்க போறது இல்லை அப்படின்னு. ஏன்னா பெரிய டோட்டல் 220 அடிச்சிட்டாங்க. சாய் கிஷோருக்கு கங்க்ராச்சுலேஷன். நான் எனக்கு இன்னும் ரிசல்ட் தெரியாது, யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்கும்போது 55க்கு 5 என்னமோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எதுவும் நடந்துச்சா என்னன்னு தெரியல. மேபி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் வந்து பார்க்கல யார் ஜெயிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு சாய் கிஷோர் டீம் ஜெயிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் ஒண்டர்ஸ் நடந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா எப்படியே வின் பண்ணிட்டாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் சுமன் கில்லுக்கு தான் கொடுத்தாங்க. பட் ஆகாஷ் தீப் இல்லாம கண்டிப்பா வின் பண்ணிருக்க முடியாது. ஒரு கட்டத்துல வந்து டிரா ஆக்கிடுவாங்களோ, பென் ஸ்டோக்ஸ் கிளட்ச் பிளேயர் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஆக்சுவலா பென் ஸ்டோக்ஸோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு புரியல. என்னோட கெஸ் கரெக்டா இருந்தனா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் ரிட்டையர் ஆயிடுவான் டெஸ்ட்ல இருந்து. அதான் உண்மை. நெக்ஸ்ட் டெஸ்ட் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ரிட்டையர் ஆயிடுவான். இப்போ வந்துட்டு ஆஷஸ் வந்து ஆஸ்திரேலியால நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியால தான் இந்த வாட்டி ஆஷஸ் நடக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இங்கிலாந்து நடந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் கேப்டன்சி எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. பட் இப்போ கொஞ்ச நாள் வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் வந்து சரியில்லை. அதான் ஒத்துக்கிட்டே ஆகணும். மேபி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏங்குறானா என்னன்னு தெரியல. இப்போ ஆஸ்திரேலியால வேற ஆஷஸ் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப டஃபா இருக்கும். ஆஸ்திரேலியாவை வச்சு அடிக்கிறதெல்லாம் ரொம்ப டஃபா இருக்கும். இங்கிலாந்துல வச்சு கூட ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் ரொம்ப கஷ்டம் தான். என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்தா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் ரிட்டையர் ஆயிடுவான். அதுதான். ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் முக்காவாசி நேரம் வந்து பீஸ் காண்டி ஏங்குற மாதிரி இருக்கு. அவனுக்கு நிறைய மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. மென்டலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு பர்சன் தான் வந்து பென் ஸ்டோக்ஸ். இந்த டெஸ்ட் மேட்ச் காண்டி குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டான், சோபர் ஆயிட்டான் அப்படிலாம் கேள்விப்பட்டேன். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் எவர். அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ பென் ஸ்டோக்ஸ் நல்லா இருந்தா நல்லதுதான். பட் என்ன நடக்குதுன்னு தெரியல. பென் ஸ்டோக்ஸ்குள்ள கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாரும் இந்த சீரீஸ்க்கு வரும்போது எப்படி நினைச்சோம்னா, இங்கிலாந்து வந்து செம்ம அடிக்க போறாங்கப்பா, விராட் கோலி இல்லாம ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து எப்படி சொல்லிட்டு இருந்தோம், பாப்பா சுமன் கில் என்ன மாதிரி கேப்டன்சி பண்ண போறான் அப்படின்றத வச்சுதான் சொல்லிட்டு இருந்தோம். பட் இங்க நிறைய பேர் ரொம்ப கான்பிடண்டா சொன்னாங்க எப்படி பென் ஸ்டோக்ஸ் அடிச்சிடறாங்க. பட் ஒன்னே இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இந்தியா ஒருவேளை ஜெயிச்சிட்டோம்னா சுமன் கில் வந்துட்டு கன்ஃபார்ம் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் கேப்டன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். டெஸ்ட்ல நான் சொல்றேன். அதே இது இந்தியாவோட இங்கிலாந்து தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலாந்து வந்து வேற ஏதாவது பண்ணி ஆகணும் பென் ஸ்டோக்ஸ் வச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீமோட, இந்தியா மாதிரி ஒரு டீமோட நீங்க தோக்குறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு டூ சம்திங் வித் யுவர் டீம். ஒண்ணு உங்க கோச்சை மாத்துங்க. பிரெண்டன் மெக்கலம் இந்த பேஸ் பால்லாம் வந்துட்டு வேலைக்கு ஆகாது, புரியுதா? அது வந்து எப்பவாவது வந்துட்டு இந்த பேஸ் பால்லாம் ஒர்க் அவுட் ஆகும். எஸ், பேஸ் பால் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா நாங்க 4 கேட்ச் விட்டோம், 4-5 கேட்ச் விட்டதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா போச்சு. பட் அது எப்பவுமே வேலைக்கு ஆகாது. நாங்க ஆடணும் பாத்தீங்களா, அதான் பேஸ் பால். 600 ரன் டார்கெட் வச்சோமா, கொடுத்தோமா, என்ன பண்ணீங்க, ஒன்னும் பண்ண முடியல. ஸோ பார்ப்போம் லார்ட்ஸ்ல எப்படி பண்றாங்கன்னு. இன்னும் 4 டேஸ்ல திருப்பி டெஸ்ட் மேட்ச் வருது, பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. எனக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு. பும்ராவும் வந்துருவானா லார்ட்ஸ்ல வச்சு நடக்குது. ஆர்ச்சரை பார்க்கணும். எனக்கு அது ரொம்ப இதா இருக்கு, கியூரியஸா இருக்கு. எப்படி வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் வந்து இங்கிலாந்து கொண்டு வர போறானுங்க அப்படின்ற ஒரு இது வந்துட்டு எனக்கு ஏக்கமா இருக்கு, எப்படி கொண்டு வர போறாங்கன்னு. ஏன்னா நமக்கு தெரியும் யார் கொண்டு வர போறான்னு. பேட்ஸ்மேன் என்ன பண்ண போறானுங்க. கருணா என்ன கேட்டீங்கன்னா, கருணாயரை வச்சுக்கோங்கடா தயவு செய்து. அவனுக்கு இன்னும் ஒரு மேட்ச் அவனுக்கு கொடுங்க, அவன் ஒரு மேட்ச் கொடுங்க. அவனுக்கு ஏதோ பொட்டன்சியல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் சில மிஸ்டேக்ல அவுட் ஆயிடுறான். ஸோ அவனுக்கு ஒரு மேட்ச் கொடுங்க. நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சு என்ன ஊம்ப போறாங்கன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, and see you in the video and remember it, always be on top. Cheers.